Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸோட ஆக்சசரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு சில ஐடியாஸ் பார்க்கலாம் வாங்க. பொதுவாவே பொண்ணுங்கனாலே நிறைய வந்து ஆக்சசரிஸ் வச்சிருப்போம். பொன் குழந்தைங்கனாலும் கேட்கவே வேண்டாங்க, எல்லாமே நிறையவே இருக்கும். பேங்கிள்ஸ், கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், கம்மல் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக வச்சு ஆர்கனைஸ்டாக நமக்கு வேணுங்கும் போது கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள் ஆர்கனைசருங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பொதுவாக பெரியவங்கெல்லாம் வந்து பேங்கிள்ஸ்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுருப்போம். சப்போஸ் இல்லைனா கூட நம்ம வந்து பேங்கிள் ஆர்கனைசர் வந்து ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி அதை வச்சுருப்போம். ஸோ குழந்தைங்களோடது எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்கியூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஏதாவது பன்னீர் இல்லைனா வந்து பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து குத்தி சாப்பிடுவோம்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லாவே வெயிட் தாங்கும். இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 44 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இப்போது இந்த ஹோல்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டிக்குக்கு எனக்கு வந்து இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி இருந்தது வச்சு தாங்க செய்கிறேன், எதுவுமே நான் இதுக்காக வாங்கலை. இப்போ பேஸ்கெட்டும் ஸ்டிக்ஸும் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் ரெடி, ஒரே நிமிஷத்தில் ஆர்கனைசர் ரெடிங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய வளையல் வந்து எந்த சைஸுக்கு இருக்கோ, இப்போ குட்டீஸ் அப்படிங்கிறதுனால குட்டி குட்டி வளையல் இதில் வந்து ஒரு 10 செட்டுக்கு மேலேயே மாட்ட முடியும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம மாட்டி வச்சுக்க முடியும். ஸோ ஹைட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதே உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டாகவும் ஸ்டிக்ஸும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பரான ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து நான் பிரேஸ்லெட்ஸ் மாட்டுறதுக்கும் மேலே வந்து இந்த மாதிரி படுக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்டாண்டாக நிற்க வச்சிங்கன்னா இதை சூப்பரான ஒரு பேங்கிள் ஸ்டாண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கனைஸ்டாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மல் எல்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பில் பாக்ஸுங்க. குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே ஒரு சண்டே வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து குட்டி குட்டி ஸ்டட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களோடதும் நம்மளோடது எது வேணால் குட்டி குட்டி கம்மலாக இருந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் பழசாயிடுச்சு. இதில் வந்து 6 போர்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒன்றுலேயும் ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். ஒன்று பேண்டு, அப்புறம் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்ஸு, ஹேர் பின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் கிளிப்ஸு. இது ஒன்லி பிளாக் கலரில் இருக்கிறது மட்டும் நான் எல்லாமே தனியாக இதில் வந்து போட்டு வச்சுட்டேன், டிக்டாக் கிளிப்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் பின்ஸ் வந்து அடுத்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு கலராக நம்ம குழந்தைங்களுக்கு குத்தி விடுவோம்ல, அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு லிட்டோடு வருதுங்க. நான் வந்து லிட்டை மேலே க்ளோஸ் பண்ணாமல் கீழே போட்டு வச்சுருவேன், ஸோ தட் நம்ம ஈஸியாக எடுத்துப்போம் அப்படிங்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கும் போது கிடைக்கும். அதனோட ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைனா சுடி மெட்டீரியல்ஸ் வாங்கும் போது எனக்கு இது கிடச்சிது. ஸோ நான் இது வந்து தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாலில் இல்லைனா வார்ட்ரோப்பில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹூக் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஹேர் பேண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது பேஸ்கெட்டில் போட்டு வச்சாலும் நம்மளுக்கு கரெக்டாக அந்தந்த கலர் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நீட்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிறதுனால எந்த கலருக்கு எதை எடுத்து போட்டு விடலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். மேலே இருக்கிற ஒரு போர்ஷனையும் கூட நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் கிளிப்ஸ் வந்து மாட்டி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பெல்ட் ஆர்கனைசராக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2 போர்ஷன் இருக்கிறதுனால பெல்ட் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் எதை வேணால் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கார்ஃப் ஆர்கனைசர். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிங் இருக்கும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில், பொன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில். அதையெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி நீட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாசியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என்னோட பொண்ணோட திங்ஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து நான் டிஐஒயாக செஞ்சுருக்கேன். சிலது வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து வாங்கினதாக இருக்கும். எல்லாமே ஒரு 50 to 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.